உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு மூலிகையை பத்தி. எதுனா இது தூதுவளை. இது இலையை மட்டும் பறிச்சின்னு வந்தீங்கன்னா இது மேலே முள்ளு முள்ளா இருக்கும். அதை கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மூலிகை எதுக்கு உபயோகப்படுனா சளிக்கு. குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக இருந்தால் இதை கஷாயமாக போட்டு கொடுக்கலாம். துவையலாகவும் அரைச்சி குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் இதை நிழலில் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் டெய்லி தினமும் குடிச்சின்னு வந்தீங்கன்னா அந்த ஆஸ்மா பிரச்சனை தீரும். இது ஒரு அருமருந்து சளிக்கு. இது கிடைச்சதுன்னா நீங்களும் இது போல் செய்யுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கஷாயம் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுத்துக்குங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இதை ஊற்றி இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். கஷாயம் நல்லா கொதிச்சு 1/2 டம்ளராக ஆயிடுச்சு. இதோடு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ துவையல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு, இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இது கூட நம்ம 7 காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறோம். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தூதுவளையை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் 5 கைப்பிடி அளவுக்கு தூதுவளையை போடுறேன். தூதுவளை நல்லா வதங்கிட்டு இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். வதக்கின தூதுவளை இலையை ஒரு ஜாரில் மாற்றிக்குவோம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாகவே போட்டுக்குங்க. பத்தல்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை போட்டு இதை நல்லா அரைச்சிக்குவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்குவோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு போச்சு. இப்போ இந்த துவையல் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். துவையல் நல்லா வதங்கிட்டு கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தூதுவளை கஷாயமும் ரெடி ஆயிடுச்சு, துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயம் 2 குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். துவையலும் இது போல் வச்சிருந்து டெய்லி சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட கொடுங்க. சளி நிவாரணி இது. உடனே சளி சரியாகும். இந்த இலை கிடைச்சதுன்னா விடாதீங்க. இதே போல் செய்து கொடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.